எல்லோருக்கும் வணக்கம். இந்த நடந்து முடிந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். டிஎம்கே தோல்விக்கான காரணத்தை அவங்களே அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகளே அதற்கான நிறைய மேடையில் அது சம்பந்தமான விஷயங்களை பேசிட்டாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க, புதிய தலைமையை எதிர்பார்த்தாங்க. ஏடிஎம்கேல அந்த தலைமைக்கான பொறுப்பில் அதிலே பிரிஞ்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு லீடர்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சீமானால அந்த தலைவராக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இது ஒரு தடவையும் சீமானால காணப்பட்ட கனவு 234லையும் இப்படிலாம் நாங்கள் ஜெயிச்சு வருவோம் அப்படிங்கிறது. அப்படின்னா யார் சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்க, யார் சொன்னால் அதற்கான வாய்ஸ் ஓவர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விஜய்க்கான பவராக இங்கே வந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாலுமே சொல்லணும்னா யார் என்ன தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத மீறி மக்களுடைய ஃபோக்கஸ் ஒரு மாற்றத்தை நோக்கி இருந்தனால கண்டிப்பாக அந்த மாற்றம் மக்களை நோக்கி சேர்ந்திருக்குன்னு தான் இதை நம்ம சொல்லணும். நாம் தமிழர் செய்த தவறு 8லிருந்து 4% போன காரணம் தன் கொள்கை, தன்னுடைய தற்சார்பு கொள்கையா இருக்கட்டும், திராவிடமா இருக்கட்டும், எதுவுமே அவருக்கு தெரியுதுங்கிறத பற்றிலாம் நம்ம விட்டுருவோம். அடுத்தவர்களை குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி கொள்வதுங்கிறது மிகப்பெரிய ஜீரோ ஆகிற நம்மளேங்கிறது இனிமேலாச்சும் அவர் புரிஞ்சுக்கிட்டா தான் ஆட்சி நடத்த முடியும். அடுத்தவங்களை குறை சொல்லாம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை சொல்லலாம். மற்றவர்களை பத்தி கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு கூட டிஎம்கே கூட ஓப்பனா சொல்லிடுறாப்ல. உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், விஜயை பத்தி கேட்டா கூட அவரை பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தேவையில்லாம அடுத்தவங்களோட பர்சனல் லைஃபையோ எதையோ பற்றி தவறான கருத்துக்களையோ அவங்கள முதலாவது நாகரிகமான அரசியலை வளர்த்து கொண்டால் மட்டுமே இனிமே நாம் தமிழர் கட்சி இருக்கும். இல்லைன்னா அந்த 4% போயிடும், மானம் மரியாதை எதுவுமே இல்லாமல் போயிடும். காரணம், நீங்கள் கொடுக்காத மரியாதையை நீங்க எங்கேயுமே திரும்பி பெற முடியாது. யூ பி எ பேட் நெவர் பி எ குட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க கொஞ்சமாச்சும் அடுத்த உங்களால என்ன பண்ண மக்களுக்கு பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் வந்துடுவீங்க. அடுத்தவங்களை பத்தி அசிங்கமா பேசுறதோ கேவலமா பேசுறதோ இந்த வேலையை சாட்டை துறையும் இருக்கணும் நீங்களும் பண்ணாம இருந்தீங்களாலே விட்டுருவீங்க. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை பார்க்குறாங்க, வேறு எதுவும் பண்றது இல்லை. பட்டு என்ன சொல்றது, ஒரு மாற்றம் தேவை. அவங்க இதில் இருக்கக்கூடிய மைனஸ்கள் எல்லாத்தையும் பிளஸ் ஆக்கி பண்றேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதே மாதிரி தான் எடப்பாடியும் அவங்களுக்குள்ள உட்கட்சி பிளவுகளுக்கு சரியான ஒரு தலைமை இல்லை. இது எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய தலைவர் வேணும் அப்படிங்கிறது. நிறைய வேட்பாளர் யாரு, அவர் என்னன்னு கூட தெரியாதவங்க எல்லாருமே விசிலை நோக்கி அவர்களுடைய பட்டன் அமுத்துவதற்கு போச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய்ங்கிற ஒரு ஆளுமை, அவர் மீது மக்கள் வச்சிருக்கிற ஒரு அன்பு, பாசம், ரசிகர்கள், அவருடைய மாற்றத்தினால அவர் சினிமாவில் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நேரில் கண்டிப்பாக நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக அவர் நடத்தணும். அப்படி நடத்தினாருன்னா அடுத்து 25 ஆண்டுகளுக்கு எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. திராவிடம், தமிழ் தேசியம் இது எல்லாத்தையும் மீறி மக்களுக்கான ஆட்சியாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வரும். இதை சினிமாக்கார ஆட்சி, முட்டாள்கள் அப்படி இப்படின்னு சொல்லி யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், அவர்களே முட்டாளாக இத்தனை நாள் இருந்தோம் என்பதற்கு ஆன உதாரணத்தை அவர்கள் என்றுமே உதறி போவதில்லை. அவரை விட்டுருவோம். சூப்பரான ஆட்சி இருக்கும். அது சொன்னதையும் மீறி சொல்லாதையும் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா செய்வாரு.